ஊர்ந்து போய் காலில் விழுகிறதுக்கு, மத்திய அரசாங்கம் காலில் விழுகிறதுக்கு இபிஎஸ் இல்லை அப்படிங்கிறது. நீங்கள் எங்களை பார்த்தவுடன் வந்து கையெழுத்து போட்டு விட்டு காசை வாங்கி கொண்டு போய் விடுங்கள் என்று தர்மேந்திர பிரதான் சொல்லுகிறார் என்று கேட்டால், தர்மேந்திர பிரதான் அவர்களே, எங்களை என்ன எடப்பாடி பழனிசாமி என்றா நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அங்கே ஊர்ந்து வந்து உங்கள் காலடியிலே நாங்கள் நின்று இடையில இபிஎஸ் ஊர்ந்து போய் காலில் விழுந்தாங்க. நாங்கள் ஒன்றும் அந்த மாதிரி டைப் இல்லை. அவர் தங்கும் தென்னரசு கதையெல்லாம் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு எல்லாம் தெரியாது, எங்களுக்கு தெரியும். தங்கம் தென்னரசு நீங்கள் உங்களுக்கும் உங்கள் சகோதரிக்கு எம்பி சீட்டு வாங்குறதுக்கு, உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு வாங்குறதுக்கு யார் யார் காலில் எப்படி விழுத்தாங்கன்னு கதை சொல்லவா? எஸ்எஸ் தென்னரசுன்னு ஒருத்தர் இருந்தார். தங்கம் தென்னரசுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, இவருக்கு நல்லா தெரியும். துரைமுருகனுக்கு எஸ்எஸ் தென்னரசு கதை நல்லா தெரியும். எஸ்எஸ் தென்னரசை வச்சுக்கிட்டு உங்கள் குடும்பத்தில் எப்படி சீட்டு வாங்கினாங்கங்கிறது பெரிய கதை. அதெல்லாம் சொல்ல முடியுமா? இப்போ சொல்ல முடியாது. நீங்கள் எப்படி சீட்டு வாங்கினீங்க, உங்கள் சகோதரி எப்படி சீட்டு வாங்கினீங்க, அழகிரியை போய் எப்படி காலில் விழுந்தீங்க, கதை நிறைய இருக்குது. ராமநாதபுரம் தொகுதி எம்பி இதுக்கு 2009 சீட்டு வாங்குறதுக்கு உங்கள் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அழகிரியான அப்போ இவர் சொல்லிட்டார் கருணாநிதி, சவுத்தில் தென் மாவட்டங்களில் யாருக்கு சீட்டு கொடுக்குறதுனால அழகிரியோட ஒப்புதல் வேணும். அப்போ அழகிரிக்கிட்ட போய் எப்படி சீட்டு வாங்க காத்து கிடந்தீர்கள், எல்லா விஷயமும் தெரியும். அதனால் எஸ்எஸ் தென்னரசில் ஆரம்பித்து அழகிரியில் ஆரம்பித்து இன்றைக்கி ஸ்டாலின்கிட்ட சீட்டு வாங்குறதுக்கு என்னென்ன முறையை பின்பற்றுகிறீர்கள் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாத்துக்கும். நீங்கள் போய் காலில் ஊர்ந்து விழுந்ததை பற்றி பேசலாமா? உங்களுக்கு தான் சொல்கிறேன். தங்கம் தென்னரசுக்கு நீங்கள் ஊர்ந்த கதைகள்லாம் நிறையா இருக்குது. சந்தர்ப்பம் வரும்போது அதை பற்றி பேசுவோம்.